நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஆலந்தி அப்படின்னு வந்துட்டா அதுக்கு பக்கத்தில் இந்த பூனாவோட ஹைவே வரும். அதை நம்ம தாண்டிட்டோம்னால் தேகுங்கிற இடத்துக்கு வந்துடலாம். நீங்கள் மும்பை போகும்பொழுது பார்த்தா தேகு ரோடு அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷன் இருக்கும். அதுதான் தேகு. அந்த தேகுல தான் துக்காராம் பிறந்து வாழ்ந்த இடம். அந்த தேகுல நீங்கள் போன உடனே துக்காராமுடைய வீடு இருக்கு. அப்படியே சந்து பந்தா இருக்கும். துக்காராமுடைய வீடு இருக்கு. அவருடைய மனைவி அவருக்கெல்லாம் அழகா சின்ன ஒரு ரூபம் பண்ணி வச்சிருக்கா அர்ச்சாவதாரத்துல. இன்றைக்கு அந்த வீட்டை பார்க்கலாம். துக்காராமுடைய வீட்டுக்கு பக்கத்துல துக்காராமுடைய தாத்தா கட்டின அந்த பாண்டுரங்கனுடைய கோவில் இருக்கு. அந்த கோவிலில் நீங்க ருக்மிணியை கவனிச்சலன்னா ஒரு சின்ன விஷயம், அந்த ருக்மிணி முகம் இப்படி திரும்பி இருக்கும். ஒரு சமயம் துக்காராமுடைய மனைவி அந்த ருக்மிணிக்கு பால் கொடுக்கும் பொழுது ரொம்ப சூடாக கொடுத்துட்டா, முகத்தை அப்படி திரும்பி இருக்கா அப்படிங்கிறது அவர்கள் அழகாக அதனுடைய காரணத்தை சொல்கிறா. துக்காராம் பிறந்து வாழ்ந்த வீடு, துக்காராமுடைய தாத்தா கட்டின்னு அந்த அழகான பாண்டுரங்கனுடைய கோவில், தேகுலியே இருக்கக்கூடிய கோவில். அதை தாண்டி வந்துட்டேன்னா பஞ்சாரா ஹில்ஸ், இதுவும் ஒரு குன்று. எப்படி ஜனார்தன சுவாமிக்கு சேவை பண்ணிட்டு இருந்த ஏகநாத சுவாமி தனிமை வேணும் அப்படிங்கிறத பொழுதெல்லாம் அந்த ஜனார்தன சுவாமியினுடைய கோட்டையிலிருந்து கிளம்பி சூலிபஞ்சன்கிற குன்றுல போய் தியானம் பண்ணினாரோ, அது மாதிரி தேகுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சாரா ஹில்ஸ் அப்படிங்கிறதுல தான் அவர் துக்காராம் நிறையா தனிமையிலிருந்து நிறைய அபங்கங்கள்லாம் பாடியிருக்கார். பெரும்பாலும் இங்கே தான் இருந்திருக்கார். அதில் அழகா துக்காராம் ஒரு சமயம் அந்த இடத்துல நாமகீர்த்தனம் பண்ணிட்டு தன்னை மறந்து வீட்டு நினைப்பே இல்லாமல் இருக்கும் பொழுது அவருடைய மனைவி அவருக்கு ஏதாவது ஆகாரம், சுக்கா, ரொட்டி அதை எடுத்துட்டு வரதும், அப்படி எடுத்துட்டு வரும்பொழுது அவ காலில் முள்ளு குத்துறதும், அவ முள்ளு குத்தி அலறின உடனே பாண்டுரங்கனே அந்த முள்ளை எடுத்து விடுறதையும் அங்கே மார்பிள் அழகா பண்ணி வச்சிருப்பா. அதையும் பார்க்கலாம். நான் எந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இடத்துல பேசினேனோ அந்த துக்காராம் அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு தான் இவ்வளவு அபங்கங்களை எழுதினார், தியானம் பண்ணினார். அந்த மலை மேலே தான் அவருக்கு பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைச்சது. கீழே இறங்கி வந்தால் காத்தா மந்திர் அப்படின்னு ஒன்று கட்டியிருக்கா. இப்போ சமீபமாக தான் கட்டியிருக்கா. அது துக்காராம் எந்த அபங்கங்கள் எழுதியிருக்காரோ அத்தனையும் அந்த சவுத்தில் மார்பிள்னால் பதிச்சு பிரம்மாண்டமாக கட்டி வச்சிருக்கா. துக்காராமுடைய ஒரு பெரிய ஒரு திருமேனியை அழகாக பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. பிரமிக்கத்தக்கதாக இருக்கு. அதே துக்காராம் வாழ்ந்த வீடு, அவருடைய பரம்பரையில் பூஜை பண்ணின அந்த பாண்டுரங்கன், அவர் தனிமையில் இருந்த பஞ்சாரா ஹில்ஸ், அங்கே சாக்ஷாத் பகவானே அவருடைய மனைவியினுடைய காலில் இருந்த முள்ளை எடுத்து விட்ட சம்பவம், எந்த மரத்தடியில் அவர் உட்கார்ந்து இவ்வளவு அபங்கங்களை பாடினாரோ, எந்த மரத்தடியில் அவருக்கு பாண்டுரங்கன் தரிசனம் கொடுத்தாரோ அந்த இடம், அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோமானால் கீழே துக்காராம் நாமகீர்த்தனம் பண்ணினே வைகுண்டம் போன இடம். அந்த மரம் இருக்கு. இன்றைக்கும் அவர் எந்த நாள் வைகுண்டம் போனாரோ அன்றைக்கு அது கீழே உட்காந்துட்டு அவெல்லாம் பஜனை பண்ணும்பொழுது இந்த மரம் வேகமாக ஒரு காற்றுல ஆடும்னு சொல்கிறான். அந்த மரம் அது கீழே எல்லாரையும் பார்த்து துக்காராம் சொல்கிறார், நான் வைகுண்டம் கிளம்பி போக போகிறேன். சின்ன குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போகும்பொழுது அம்மாவை பார்த்து டாட்டா பை பைன்னு சொல்லிட்டு போகும். சாதுக்களாக இருந்தால் பகவான் நாமா சொல்லுவா, ராதே கிருஷ்ணா அப்படின்வா, ராம் ராம் அப்படின்வா, ராதே ராதேன்னு சொல்லுவா இல்லையா. அது மாதிரி துக்காராம் அன்னைக்கு கூடி இங்கே பஜனை பண்ணுறார். எல்லாரையும் பார்த்து சொல்கிறார், நான் என் சொந்த வீட்டுக்கு போகிறேன், அதனாலே உங்களுக்கு எல்லாம் ராம் ராம் சொல்கிறேன் அப்படிங்கிறார்.
நான் போயிட்டு வரேன்னா துக்காராம் எல்லாருக்கும் ராம் ராம் சொல்கிறது பழக்கமா. நான் இன்னைக்கு என்னோட சொந்த வீட்டுக்கு போகிறேன், அதனால உங்களுக்கெல்லாம் ராம் ராம் சொல்கிறேன். நான் எந்த சொந்த வீட்டுக்கு போகிறேனோ அந்த வீட்டுக்கு நீங்கள்லாம் வரணும்னா நீங்களும் எப்பொழுதும் நாமகீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தீர்களானால் என்ன அந்த வீட்டில் வந்து நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அழகாக எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறார். அப்படியே சரீரத்தோட துக்காராம் வைகுண்டம் கிளம்பி போகிறார். துக்காராம் வைகுண்டம் கிளம்பி போனேன் அந்த மரம், அந்த இடம் எல்லாம் இன்றைக்கு அப்படியே இருக்கு. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நான் இப்போ எந்த இடத்துல நின்றுருக்கேன் அப்படின்னுட்டா, துக்காராம் எந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தாரோ அந்த வீட்டில் நின்றுருக்கேன். இன்றைக்கு இது ஒரு புண்ணிய யாத்திரை வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நித்தியம் இந்த இடத்துக்கு வந்து இந்த துக்காராம் பிறந்த வீட்டை பார்த்து இங்கே வந்து சேவிச்சுட்டு போகிறா. அவர் பிறந்த இடத்துல அழகாக அவருக்கு ஒரு திருவுருவம் பண்ணி வச்சிருக்கா. அதுதான் இப்போ நான் தொட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் பிறந்த இடத்துல அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய துக்காராம் மூர்த்தி இது. துக்காராம் அந்த மரத்து அடியில் இருந்துட்டு வைகுண்டம் போனார் சசரீரத்தோட, இந்த பூத உடலோடன்னு சொன்னேன். யாராவது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. நீலோபா அப்படின்னு இவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். துக்காராம் மேலே அவ்வளவு பக்தி அவருக்கு தெய்வம் கூட வேண்டாம், குரு தான் தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் இந்த நீலோபா. துக்காராம் கிட்டேந்து நாம உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் நீலோபா. ஆனால் குருநாதர்கிட்ட அவர் கேட்கல. குருநாதர் கிளம்பி வைகுண்டம் போயிட்டார். நீலோபா அழறார், குருநாதா நீங்கள் எனக்கு வந்து நாம உபதேசம் பண்ணுவேல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி வைகுண்டம் போயிட்டேலே அப்படின்னு அழுதுறார். சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை. ஜலத்திலிருந்து எடுத்து போட்ட மீன் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கிறார். பாண்டுரங்கன் வரான். கவலைப்படாத நீலோப்பா, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ எனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், என் குரு தான் எனக்கு வந்து உபதேசம் பண்ணணும் பிடிவாதம் பண்ணுறார். என்ன ஆச்சுன்னா, வைகுண்டம் போன துக்காராம் 3வது நாள் வைகுண்டத்திலேருந்து திரும்பி வந்தார். நீலோப்பாவுக்கு மந்திர உபதேசம் கொடுத்துட்டு கிளம்பி போனார். துக்காராமுக்கு காசி, மகாதேவன், நாராயணன் போன்ற குழந்தைகளுடைய பேர் பாகீரத்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் இந்த செய்தியை கேள்விப்பட்டா. ஏன்னா துக்காராம் வைகுண்டம் போகும்பொழுது அவள் இந்த ஊரில் இல்லை. எங்கள் அப்பா வந்து நீலோப்பாவுக்காக 3வது நாள் வந்து திரும்பி வந்து மந்திர உபதேசம் பண்ணிட்டு போனார் அப்படின்னா, நான் எங்கள் அப்பா வைகுண்டம் கிளம்பி போகும்பொழுது பார்க்கலையே, எனக்காக வரமாட்டாரான்னு அவள் அழுத உடனே 5வது நாள் துக்காராம் தன்னுடைய பெண்ணுக்காக அவருடைய வீட்டுக்கு வந்து அவள் கையினால பாயசம் பண்ணி சாப்பிட்டுட்டு போனார். அதனால இன்றைக்கு இந்த வாரக்கரி சம்பிரதாயத்தில் துக்காராம் என்றைக்கு வைகுண்டம் கிளம்பி போனாரோ அன்றையிலிருந்து 5வது நாள் எல்லார் வீட்டிலையும் பாயசம் வச்சு சாப்பிட்றா. அதுவே இதற்கு ஒரு நிரூபணமாக இருக்குது. இதுதான் துக்காராம் பிறந்த வீடு. அந்த வீட்டில் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நீங்கள் பார்க்கிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்போ தேகவும் பார்த்தாச்சு, ஆலந்தி பார்த்தாச்சு, பிரதிஷ்டானபுரம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வழியில் திருப்பி சத்தாரா வருதுன்னா சத்தாரா வரலாம். சத்தாரா வர்றதுக்கு முன்னாடி ஆலந்திக்கு சத்தாராவுக்கு நடுவில் சமர்த்த ராமதாசர் மேலே ஒரு கோட்டை, அந்த கோட்டையில் தான் சஜ்ஜன் காட்டுன்னு பேர் இருக்கு. அதுக்கு வந்து ஒரு நிறைய படிக்கட்டு ஏறி போகணும். ஒரு கோட்டை இருக்குது, அந்த கோட்டை வழியாக உள்ளே போகணும். கார் போகாதுங்க. அப்படி படிக்கட்டு மேலே ஏறி போக முடியாதவாளுக்கெல்லாம் சோளிங்கர்லாம் எப்படி கூட்டின்னு போகிறாலோ டோலி வச்சுருக்கான். அப்படி டோலியில் போகலாம் முடியாதவர்கள். ஆனால் அதுக்குள்ளே போன உடனே அவ்வளவு அமைதி சாந்தியாக இருக்குது. சமர்த்த ராமதாசரும் அவரையும் தகனம் பண்ணியிருக்கா. அவருடைய சமாதியில் அவருடைய அந்த ஆஷஸ், அவருடைய சாம்பல் இதெல்லாம் வச்சு அங்கே சமாதி வச்சுருக்கா. அந்த சமாதியில் நம்ம அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தோமானால் அப்படியே சாந்தியாக இருக்குது. இன்றைக்கும் அந்த ஒரு தெய்வத்தினுடைய சாநித்தியத்தை எப்படி ஞானேஸ்வரருடைய ஆலந்தியில் உணர முடிகிறதோ அது மாதிரி இங்கேயும் உணர முடியாது. ஒரு கண்ணாடியில் நம்ம பார்க்குற மாதிரி சமர்த்த ராமதாசர் உபயோகப்படுத்தின கமண்டலம், அவர் படுத்துட்ட சின்ன படுக்கை,
ஒரு சமயம் அவர் குளிரில் நடுங்கும் பொழுது சாக்ஷாத் ஹனுமார் வந்து அவருக்கு ஒரு போர்வை கொடுக்கிறார், கம்பளி. அந்த கம்பளி, அவர் கையில் வச்சுட்டு அந்த தடிகள், யார் யாரெல்லாம் அவருக்கு அதை கொடுத்தா, அவர் கையில் வச்சுட்டு ஒரு கத்தி அவருக்கு பிரசாதமாக வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வச்சிருக்கா. அவருடைய பாதுகை. சமர்த்த ராமதாசர் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அதையே ஜபம் பண்ணினார் இல்லையா? இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிறத வந்து சாக்ஷாத் ராமரே அவருக்கு உபதேசம் பண்ணினார். சமர்த்த ராமதாசரா அவர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு நாராயணன்னு பேரு. ராமருடைய கிருபையை அடையறதுக்கு என்ன வழி, ராமருடைய கிருபையை அடையறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கிறார். ஹனுமாருடைய கிருப்பை கிடைச்சாதான் ராமருடைய கிருப்பை கிடைக்கும் அப்படிங்கிறதுனாலே சமர்த்த ராமதாசர் முதல்ல ஹனுமானைத்தான் பூஜை பண்றார். ஹனுமார் தான் ராமர்கிட்ட சொல்லி ராமரே அவருக்கு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படிங்கிற மந்திரத்தை உபதேசம் பண்றார். சமர்த்த ராமதாசரும் நிறைய பாடியிருக்கார் இல்லையா? தியாகராஜ சுவாமிகளும் நிறைய பாடியிருக்கார் இல்லையா? ஆனால் தியாகராஜருடைய பாடல்களுக்கும் சமர்த்த ராமதாசருடைய பாடல்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சமர்த்த ராமதாசரும் ராமபக்தர், தியாகராஜரும் ராமபக்தர். ரெண்டு பேரும் பாடியிருக்கிற பாடல்களில் என்ன வித்தியாசம்னா, இன்றைக்கு சங்கீதம்ன்ற ஒரு இலக்கணம் இருக்கே, அந்த இலக்கணத்தை ரெண்டா பிரிக்கிறார். நாரத மதம், ஹனுமத மதம் அப்படின்னு பேர். நாரதருடைய ஸ்கூல் ஆஃப் மியூசிக், ஹனுமானுடைய ஸ்கூல் ஆஃப் மியூசிக். நாரதர் எப்படி சங்கீதத்தில் ரொம்ப கெட்டிக்காரரோ, ஹனுமானும் அந்த மாதிரி சங்கீதத்தில் ரொம்ப கெட்டிக்காரர். ஹனுமார் வந்து சூரியன் போய் பாடம் படிச்சுட்டு வந்தார், நவவியாக்கரண பண்டிதர். அவருக்கு இருக்கிற மாதிரி வாக்சாதுரியம், அவர் பேசுகிற மாதிரி யாரும் பேச முடியாது. எல்லாத்துலேயும் ஹனுமார் சிரேஷ்டர், சங்கீதத்திலையும் சிரேஷ்டர். தியாகராஜ சுவாமிகளுக்கு ராமரை வந்து சங்கீதத்தினால உபாசனை பண்ணணும்னு ஆசை வந்த உடனே நாரதருடைய மந்திரத்தை ஜபம் பண்ணி நாரதரை நேருக்கு நேர் பார்த்து நாரதர்கிட்டேருந்து ஸ்வரார்ணவம் அப்படிங்கிற ஒரு சங்கீத இலக்கண நூலை வாங்கி அதனால அந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி ராமரை பாடினார். சமர்த்த ராமதாசருக்கு ஹனுமான் தான் முதல் குருவா இருக்கிறதுனால ஹனுமாருக்கு அவருக்கு ஒரு கிரந்தம் கொடுத்தார். அதுக்கு வந்து சதுர்தண்டி பிரகாஷிகா அப்படின்னு பேர். அதை தான் வச்சுட்டு தான் வெங்கட மகிபதி கிரந்தம் எழுதியிருக்கார். அந்த சதுர்தண்டி பிரகாஷிகாங்கிறது நாரதருடைய மதம் ஸ்வரார்ணவம், இது சதுர்தண்டி பிரகாஷிகா. அதை பேஸ் பண்ணி சமர்த்த ராமதாசர் பாடியிருக்கார். அதனால அவருடைய ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிறது ஹனுமத மதத்தை சேர்ந்தது. அந்த சமர்த்த ராமதாசருடைய சமாதி, அவருடைய பாதுகை, ஹனுமானுடைய பாதுகை, சீத்தை அவருக்கு கொடுத்த தாம்பூலம், தஞ்சாவூர் பக்கம் அவர் வந்துட்டு இங்கே அழகழகாக ராமர் பண்ணுறாளேன்னு சொல்லி அதை மாதிரி ஒரு ராமர் எடுத்துகிட்டு போய் தாம் பூஜையில் வச்சுட்டது, இதெல்லாம் அந்த சஜ்ஜன் காட்டில் பார்க்கலாம். இந்த சதாரா, அந்த உத்தர சிதம்பரங்கள்லாம் பெரிய பெரியவா கட்டின்னு இருக்கும் பொழுது அப்போ பெரிய பெரியவாளுக்கு 80 வயசு. இந்த சஜ்ஜன் காட்டு இன்றைக்கே நம்ம மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த ராமதாசர் இருந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த 80 வயசுல தள்ளாத வயசுல அந்த மலை மேலே ஏறி பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வந்தா அப்படின்னா அப்புறம் அந்த சஜ்ஜன் காட்டினுடைய பெருமை நமக்கு ரொம்ப புரியும். அப்பேற்பட்ட ஒரு இடம் இந்த சஜ்ஜன் காட். அப்புறம் உத்தர சிதம்பரம் வந்துட்டா நம்ம பண்டரிபுரம் வந்துடலாம். பண்டரிபுரம் வந்துட்டா பண்டரிபுரத்தில் முதல்ல நமக்கு சந்திரபாகாங்கிற நதி, அந்த நதியில் இருக்கக்கூடிய ஸ்நானம். சந்திரபாகா நதியிலிருந்து நம்ம வந்த உடனே அங்கே 2 சமாதி நமக்கு. புண்டரீகன் அப்படிங்கிற எந்த ஒரு பக்தனுக்காக பகவான் இந்த பண்டரிபுரத்துக்கு வந்து இன்றைக்கும் இடுப்பில் கையை வச்சுருக்கானோ அந்த புண்டரீகனுடைய சமாதி அந்த சந்திரபாகா நதியிலே இருக்கு. நல்ல வெள்ளம் வந்ததுன்னா முழுகி போயிடும் அது. புண்டரீகன் எந்த அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணினானோ அந்த அப்பா அம்மாவுடைய சமாதி, அதுவும் தண்ணி வந்ததுன்னா முழுகி போயிடும். இது 2த்தையும் நீங்கள் அங்கேயே பார்க்கலாம். அந்த சந்திரபகாலேருந்து நம்ம இறங்கி இப்படியே வந்தோமானால் நேர பாண்டுரங்கனுடைய கோவில், அதுக்கு வாசல்ல சொல்லக்கூடிய மகாத்வார், அதுக்குள்ள சொல்லக்கூடிய கருட மண்டபம், அது உள்ள அர்த்த மண்டபம், நடுவில் அந்த யோக பீடத்தில் இடுப்பில் கை வச்சுட்டு இருக்கக்கூடிய பாண்டுரங்கன். நேர பண்டரிபுரத்தில் அந்த பாண்டுரங்கனுடைய கோவிலில் நுழையும் பொழுது வலது கை பார்த்தோமானால் சோக்கமேலான ஒரு பக்தனுடைய சரித்திரம் சொன்னேன். அந்த சோக்கமேலாவுடைய சமாதி, அந்த சோக்கமேலா சமாதிக்கு பக்கத்தில் ஒரு படம் இருக்கும். அந்த படத்திலே பாண்டுரங்கன், ருக்மிணி, நாரதர், இந்திரன்லாம் வந்து சாப்பிடும் பொழுது அவள் மனைவி சாதம் போடுறதும் அந்த பானை உடையிறதும் தயிர் அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கும்.
மகாத்வாரில் நீங்கள் ஏறினீங்களானால் அந்த இடத்துல நாமதேவர் உட்பட நாமதேவருடைய குடும்பத்தில் சேர்ந்த 16 பேர் அங்கே சமாதியாக இருக்கா. அந்த 16 பேரும் அங்கே எழுதி வச்சிருக்கா. உள்ளுக்குள்ளே அழகா பாண்டுரங்கன், ருக்மிணி இருக்கா, ராதா இருக்கா, திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார். கான்ஹோபாத்ரான்னு ஒரு பக்தியினுடைய சரித்திரம் சொன்னேன். ரொம்ப அழகா இருந்தா. அந்த தேசத்து ராஜா ஆசைப்பட்டான், பாண்டுரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஓடி வந்து கட்டிண்டு அவள் அங்கேயே உயிரை விட்டா. அவளை புதைச்ச இடத்துல வந்த மரம்னு சொன்னேன். அது இன்றைக்கும் அந்த கோவிலுக்குள்ளே அந்த கான்ஹோபாத்ரா ஒரு மரமா இருக்கா. கான்ஹோபாத்ரா பார்க்கலாம், பாலாஜியை பார்க்கலாம், ராதையை பார்க்கலாம், அங்கே ருக்மிணியை பார்க்கலாம். இதெல்லாம் பாண்டுரங்கனுடைய கோவிலில் இருக்கக்கூடிய சன்னதிகள். பாண்டுரங்கன் கோவிலில் 3 வழிகள் நம்ம உள்ளே போயிட்டு வரத்துக்கு இருக்கு. இதெல்லாம் அந்த பாண்டுரங்கனுடைய கோவிலை பார்த்துட்டோமானால் பண்டரிபுரத்தில் முக்கியமாக சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது நாமதேவர் தன்னுடைய பரம்பரையாக பூஜை பண்ணி வச்சுட்டு இருந்த அந்த கேசவராஜன் அப்படிங்கிற பாண்டுரங்கன், அந்த பாண்டுரங்கனை குழந்தையா இருக்கும் பொழுது, அப்பா கொடுத்தாதான் நீ சாப்பிடுவையா, நான் கொடுத்தா சாப்பிட மாட்டியா, துருவன் சின்ன குழந்தை இல்லையா, பிரகலாதன் சின்ன குழந்தை இல்லையா, அவர்கள் கொடுத்ததெல்லாம் நீ சாப்பிடலையான்னு அடம் பிடிச்சு அந்த பாண்டுரங்கனை சாப்பிட வச்ச கேசவராஜன். அதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். அதை பார்த்துட்டா அந்த நாமதேவருடைய வீட்டில் இன்னும் நீங்கள் அவசியமாக ஒன்று பார்க்க வேண்டியது, நாமதேவர் எந்த ஒரு தம்புராவை கையில் வச்சுருந்தாரோ இன்றைக்கு வரைக்கும் அந்த தம்புராவை அவள் அப்படியே தந்தியை மாற்றி அதை ஜாக்கிரதையாக வச்சுருக்கான். யாராவது அந்த நாமதேவருடைய கிரகத்தில் போனால் அந்த தம்புரா வச்சுட்டு ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை நீங்கள் கேட்கலாம். அந்த கேசவராஜனை பார்த்துட்டோமானால் அந்த பாண்டுரங்கனுடைய கோவில் அப்படியே வந்தால் வலது கை பக்கம் நரஹரி சோனார், அவருடைய சமாதி, அவர் இருந்த இடம். அந்த நரஹரி சோனார் சிவபக்தனா இருந்து அந்த ஊர்ல இருந்தார் இல்லையா. அவர் எந்த ஒரு சிவபெருமான பூஜை பண்ணினாரோ அந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் அப்படிங்கிற சிவன் கோவில் அந்த ஊர்ல வலது பக்கமா இருக்கு. நரஹரி சோனாருடைய சமாதிக்கு எதிர்த்த பக்கத்துல இருக்கும். எதிர்த்த பக்கத்துல பார்த்தீர்களானால் அதுதான் அந்த நரஹரி சோனார் ஒரு சிவனை பூஜை பண்ணி அது கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்ட மல்லிகார்ஜுனேஸ்வரர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் இருக்கார். அவருடைய வீட்டில் தான் பாண்டுரங்கனுடைய பாதுகை இருக்கு. இது வரைக்கும் நீங்க மகான்களுடைய பாதுகை கேள்விப்பட்டிருப்பேன். சமர்த்த ராமதாசருடைய பாதுகை இருக்கு, அங்க தத்தாத்திரேயருடைய பாதுகை இருக்கு. இந்த வீட்டில் பாண்டுரங்கனுடைய பாதுகையே இருக்கு. அந்த வீட்டில் பாண்டுரங்கனுடைய பாதுகை இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அந்த குடும்பத்தில் ஒரு பெரியவர் பாண்டுரங்கனை நேருக்கு நேர் பார்க்கணும்னு தபஸ் பண்ணினார், பக்தி பண்ணினார். பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமானான். பாண்டுரங்கன் பிரத்யக்ஷமான உடனே பாண்டுரங்கன் அவர்கிட்ட கேட்கிறான், என்ன வேணும்? நீ இப்போ தரிசனம் கொடுத்துட்டு பிரிஞ்சு போயிடுவே, என்னை விட்டுட்டு மறைஞ்சு போயிடுவே, நித்தியம் பூஜை பண்ணுறதுக்கு உன்னுடைய பாதுகையை கொடு அப்படின்னு. உடனே பாண்டுரங்கனே தன்னுடைய பாதுகையை கொடுத்த இடம் அது அவள் வீட்டில் இன்றைக்கும் பூஜை பண்ணியிருக்கா. பிரிவா அந்த பாதுகைக்கு தண்ட நமஸ்காரம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சொன்னேன். ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஜெய ஜெய ராம் जय जय राम कृष्ण हरि 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 जय जय राम